வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அடுத்தடுத்த மாதங்களில் அத்தனை சோர்வுக்கு மத்தியிலும் தனது மேடிட்ட வயிற்றை வருடிக்கொண்டே குழந்தையுடன் பேசும் பவித்ராவின் அழகில் தன்னை மறந்து போவான் ஹர்ஷவர்தன். அப்பா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு உங்கள் பையன் கேட்குறான் என்று அவனையும் குழந்தையுடன் பேச வைப்பாள். அப்பா பேசுறது கேட்குதா குட்டி என்று அவள் வயிற்றை வருடிக்கொண்டே கேட்டுவிட்டு, உங்களை பார்க்க சீக்கிரமே வரேன்னு சொல்கிறான் என்று குழந்தையின் அசைவை அவனுக்கு மொழிபெயர்ப்பு செய்வாள். அவள் குழந்தையுடன் பேசி சிரிக்கும் அந்த சந்தோஷமான தருணங்களில் இருண்டு போயிருந்த அவன் உலகமே மீண்டும் ஒளி பெற்றது போல ஒரு நிம்மதி அவனை சூழ்ந்து கொள்ளும். காலையில் எழுந்தவுடனேயே மயக்கம் வருகிறது என்று மீண்டும் படுக்கையில் சாய்ந்து கொள்வாள். இரவு நேரங்களில் தூக்கமில்லாமல் யோசனையாய் எழுந்து அமர்ந்திருப்பாள் பவித்ரா. அவள் அருகில் இல்லாததை உணர்ந்ததும் தூக்கத்திலிருந்து பதறி விழித்து கொள்வான் ஹர்ஷவர்தன். என்னாச்சு ஸ்வீட்டி, ஏன் எழுந்து உட்கார்ந்திருக்க என்று அவள் கைகளை பிடித்தபடியே அவள் அருகில் வந்து அமர்ந்து கொள்வான். பவித்ரா பதில் எதுவும் சொல்லாமல் கலங்கிய விழிகளோடு அவனையே பார்த்து கொண்டிருப்பாள். ஏய் என்னாச்சு? மென்மையாக வரும் அவன் குரல். அடுத்த நொடியே அமைதியாக அவன் நெஞ்சோடு சாய்ந்து அவனை இறுக கட்டி அணைத்துக் கொள்வாள் பவித்ரா. குழந்தையை பற்றிய பயம், வேதனை, அவனை இழந்துவிடக்கூடாதென்ற தவிப்பு, இந்த ஜென்மம் முழுவதும் அவனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை, இவையெல்லாம் வார்த்தை இல்லாமல் மறைந்து கிடக்கும் அவளின் அந்த அணைப்பில். பவித்ரா அமைதியாக இருந்தாலும் கலங்கி அவள் வெளிகளை வைத்தே அவள் மன ஓட்டத்தை கண்டு கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். ஸ்வீட்டி ஒன்றும் ஆகாது, பயப்படாத, நான் இருக்கேன். அவன் மனக்கலக்கத்தை மறைத்து கொண்டு அவளுக்கு ஆறுதல் கூறுவான். ஆனாலும் அவள் உடல் அளவிலும் மனதளவிலும் உண்டான இந்த மாற்றங்களை பார்த்த ஹர்ஷவர்தனுக்கு ஒவ்வொரு நாளும் பயமும் பதற்றமும் அதிகரித்து கொண்டேதான் போனது. உடனே மருத்துவர்களை சந்தித்து அவளின் நிலைமையை பற்றி பதற்றமாக கேட்பான். ஆனால் அவர்களோ கர்ப்பகாலத்தில் இப்படியான சோர்வு, பலவீனம், மூச்சு திணறல் எல்லாம் வருவது இயல்புதான், அதிகம் பயப்பட வேண்டாம் என்று கூறிவிடுவார்கள். காலை எழுந்தவுடனே ஹர்ஷவர்தனின் விழிகள் முதலில் தேடுவது பவித்ராவைத்தான். அவன் அருகில் அவள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தால்தான் அவன் மனம் நிம்மதியடையும். அன்றும் அப்படித்தான். அவள் கண் விழித்தவுடன் முத்தம் வேண்டும் என்று அவளிடம் கேட்டு வாங்கி கொண்டான். அவள் கொடுத்ததை விட இரட்டிப்பாக அவன் திருப்பி கொடுத்தான். அவள் வயிற்றில் செவி வைத்து குழந்தையிடம் யாசிப்பான். அம்மாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அம்மா இன்னைக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நீ தான் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், அப்பதான் நீ அப்பாவோட செல்லும், புரிஞ்சுதான்? குழந்தையிடம் பேசுகிறானா இல்லை கட்டளை இடுகிறானா தெரியாது. அந்த நொடியே பவித்ராவின் வயிற்றில் இருக்கும் குழந்தை லேசாக அசைய அதை உணர்த்தவனின் கண்கள் பெரிதாக விரிய பவித்ராவை பார்த்தான். அவள் இதழ்களில் புன்னகை. மீண்டும் அவள் வயிற்றில் கன்னம் வைத்த, நான் பேசுறது கேக்குதா செல்லும் என்று மெதுவாக கேட்க இன்னொரு முறை குழந்தை அசைந்தது. பாருங்க, உங்க குரல் கேட்டாலே அவன் ரியாக்ட் பண்றான். பவித்ரா சிரித்து கொண்டே சொல்ல, ஆமா ஸ்வீட்டி, ரியாக்ட் பண்றான் என்று கண் கலங்கிய ஹர்ஷவர்தன் அவள் வயிற்றில் முத்தமிட்டு நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான். அந்த பார்வையில் அளவிலா காதலும் அவளையும் குழந்தையையும் தன் உயிரை கூட தந்து காப்பாற்ற வேண்டும் என்ற திடமும் நிறைந்திருந்தது. வினோதனுடன் சேர்ந்து புதிதாக ஆரம்பித்த கம்பெனியில் குழந்தைகளுக்கான புதிய பேபி கேர் ப்ராடக்டுகள் லான்ச் செய்ய திட்டமிட்டிருந்தான் ஹர்ஷவர்தன். அந்த ப்ராடக்ட் லான்ச் சம்பந்தமான மீட்டிங் ஹைதராபாத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மீட்டிங்கிற்கு அருணையும் வினோதனையும் அனுப்பலாம் என முடிவு செய்திருந்தான் ஹர்ஷவர்தன். இந்த மீட்டிங்கில் வெளிநாட்டு டீலர்களும் முதலீட்டாளர்களும் கலந்து கொள்கிறார்கள். புதிய ப்ராடக்ட் ஒப்பந்தங்கள் மற்றும் பிராண்ட் வளர்ச்சி தொடர்பான முடிவுகள் அங்கே எடுக்கப்படவிருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் கம்பெனியின் உரிமையாளரான ஹர்ஷவர்தன் அவசியமாக அங்கு சென்று அந்த மீட்டிங்கில் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பவித்ரா இருக்கும் சூழ்நிலையில் அவளை தனியாக விட்டுவிட்டு போக மனமில்லை ஹர்ஷவர்தனுக்கு. ஸ்வீட்டி, அந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு போய் தான் ஆகணுமான்னு யோசிக்கிறேன் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலைன்னா ப்ராடக்ட் லான்ச் ஆகிறது ரொம்ப டிலே ஆகும், நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும்னு அருண் அண்ணா சொன்னாரே என்றாள் பவித்ரா. ஆனால் என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது, வினோதனை மட்டும் அனுப்பலான்னு யோசிக்கிறேன் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, ஒரு நாள் தானே, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுவீங்க, நான் நல்லா தான் இருக்கேன்,
நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க என்று அவனுக்கு தைரியம் கொடுத்தாள் பவித்ரா. ஆர் யூ ஷியோர் என்று கேட்க, வெரி ஷியோர் என்றாள் பவித்ரா. நீ இவ்வளவு தைரியமாக இருக்கிறதால தான் நானும் அருண் கிட்ட ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அவள் கைகளை பிடித்து முத்தமிட்டு கொண்டே பேசினான் ஹர்ஷவர்தன். என் கூடவே என் பையன் இருக்கான், அம்மா இருக்காங்க, தேவி, பெரியசாமி, மகிழன், இத்தனை பேர் இருக்காங்க. நான் என்னவோ தனியாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. யோசிக்காமல் போயிட்டு வாங்க என்றாள் பவித்ரா. பவித்ரா கொடுத்த தைரியத்தில் ஹர்ஷவர்தன் கிளம்ப முடிவு செய்தான். பவித்ராவிற்கு தேவையான மருந்து மாத்திரைகள், மருத்துவர் சொன்ன உணவு பட்டியல் என அத்தனையும் ஒரு முறை சரிபார்த்தான். பிறகு திலகவதியிடம் அதை பற்றிய விவரங்களை பொறுமையாக சொல்லி கொடுத்தான். அம்மா சரியான நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிறாளான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்பப்போ மூச்சு வாங்கும், டயர்டாகும், கூடவே இருங்க. ஏதாவது உதவி வேணும்னா அருண் இங்கே தான் இருப்பான், அவனுக்கு கால் பண்ணுங்க என்றான். பிறகு மருத்துவரின் நம்பரை திலகவதியிடமும் பெரியசாமியிடமும் கொடுத்துவிட்டு, இது டாக்டர் நம்பர், ஏதாவது அவசரம் இருந்தால் உடனே டாக்டருக்கு கால் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணணும், புரிஞ்சுதா என்று பெரியசாமியிடம் சொல்ல, புரிஞ்சுதுங்க ஐயா என்றான் பெரியசாமி. சரின்னு சொல்லிட்டு ஏதாவது குழப்பம் வந்துச்சு என்னை பற்றி தெரியும்ல என்று ஒற்றை விரலை காட்டி பெரியசாமியை எச்சரித்து விட்டு கிளம்ப ஆயத்தமானான் ஹர்ஷவர்தன். யோ, ஐயா சொன்னதை ஒழுங்காக கேட்டு மனசில் பதிய வச்சுக்கோ, மண்டைய ஆட்டிட்டு ஏதாவது தப்பு பண்ணிடாத. தேவி அவள் பங்கிற்கு அறிவுரைகள் கூறினாள். அறையில் இருந்த பவித்ராவிடம் வந்தான் ஹர்ஷவர்தன். ஸ்வீட்டி, உனக்கு உடம்புல சின்னதாக சேஞ்சஸ் ஆனால் கூட உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்னோட ஃபோன் பிஸியாக இருந்தால் வினோதனுக்கு கூப்பிடு என்று அவளிடமும் சொல்லிவிட்டு அவள் அருகில் வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். மெதுவாக அவள் வயிற்றில் கையை வைத்து, அப்பா சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன், நான் வர்ற வரைக்கும் அம்மாவை நீ தான் நல்லா பார்த்துக்கணும், சரியா? குழந்தையிடமும் சொல்லிவிட்டு எழுந்து அவளை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு கண்களை மூடி அப்படியே சில நொடிகள் அமைதியாக நின்று விட்டான். வினோதன் கிளம்பி வந்து விட்டான். வரவேற்பறையில் இருந்து அவன் அலைபேசி அழைப்பு வர பவித்ராவின் நெற்றியில் மீண்டும் ஒரு இதழ் முத்தம் பதித்து விலகியவன், ஓகே பாய், டேக் கேர் என்று சொல்லிவிட்டு மனமே இல்லாமல் கீழே இறங்கினான். கிளம்பலாமா என கேட்ட வினோதனின் பார்வை படிக்கட்டில் மெதுவாக வயிற்றை பிடித்து கொண்டு இறங்கி வந்து கொண்டிருந்த பவித்ராவின் மீது படிந்தது. அவள் அருகில் சென்று அவள் கூந்தலை வருடியவன், சாப்பிட்டியம்மா என கேட்டான். நான் சாப்பிட்டேன்னா, நீங்கள் சாப்பிட்டீங்களா என கேட்டாள். அதற்குள்ளாகவே மூச்சு வாங்க ஆரம்பித்து விட்டது அவளுக்கு. பவித்ராவை யோசனையாக பார்த்த வினோதன், ஹர்ஷா அஞ்சலியை வேணும்னா பவித்ராவுக்கு துணையா இங்கே வந்து இருக்க சொல்லலாமா என கேட்டான் வினோதன். அஞ்சலி அவள் அம்மாவை பார்க்க போயிருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதான் இங்கே எல்லாரும் இருக்காங்களே பார்த்துப்பாங்க, அருண்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அவனும் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் என்று சொல்ல, அப்போ ஓகே டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா என கேட்டான் வினோதன். இருவரும் கிளம்பினார்கள். கார் மெதுவாக நகர ஆரம்பித்தது. வாசல் வரை வந்து நின்ற பவித்ரா இதழ்கள் மலர இருவருக்கும் கையசைத்தபடியே கார் செல்லும் திசையை கண் இமைக்காமல் பார்த்து நின்றாள். ஹர்ஷவர்தன் கிளம்பி சென்ற பிறகு திலகவதியும் தேவியும் பவித்ராவை கவனமாக பார்த்து கொண்டார்கள். அவன் சொல்லிவிட்டு சென்றது போல அவளை அங்கு இங்கு நகர விடவில்லை. பவித்ரா சரியாக சாப்பிடுகிறாளா, நேரத்திற்கு மாத்திரை போட்டுக்கொள்கிறாளா என்று திலகவதி அவள் உடனேயே இருந்து கவனித்து கொண்டார். வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்க வேண்டி இருந்ததால் முதலில் தேவியும் திலகவதியும் சேர்ந்துதான் சூப்பர் மார்க்கெட்டிற்கு போவதாக பேசி வைத்திருந்தார்கள். பவித்ராவை தனியாக விட்டுவிட்டு போக முடியாது. திலகவதி தேவியை மட்டும் மார்க்கெட்டிற்கு சென்று பொருட்கள் வாங்கி வருமாறு கூறினார். அம்மா, மகிழன் தூங்கிட்டு இருக்கான், அவள் எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் போய் பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று தேவி பொருட்கள் வாங்க வேண்டிய லிஸ்டை எடுத்து வந்து திலகவதியிடம் காட்டிவிட்டு, இன்னும் வேறு ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டுமா என்று கேட்டு திலகவதி கூறிய பொருட்களையும் குறித்து கொண்டு சூப்பர் மார்க்கெட் கிளம்பினாள் தேவி. கையில் பையுடன் சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நுழைந்தாள். கையில் இருந்த லிஸ்டை பார்த்து கொண்டே வாங்க வேண்டிய பொருட்களை தேடி எடுத்து தரம் பார்த்து ஒவ்வொன்றாக ட்ராலியில் போட்டாள். பிறகு எண்ணெய் மசாலா பொருட்கள் இருக்கும் பகுதியை தேடி மெதுவாக நடந்தாள். அங்கிருந்த ரேக்குகளில் பல பிராண்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து அவர்கள் எப்போதும் பயன்படுத்தும் பிராண்டை எடுத்து பார்த்து வைத்தாள். பவித்ராவிற்கு பிடித்த பிஸ்கட் மற்றும் குக்கீஸ் பாக்கெட்டுகளை மறக்காமல் எடுத்து வைத்து கொண்டாள். பின்னர் ட்ரை ஃப்ரூட் செக்ஷனுக்கு சென்று எப்போது வாங்கும் உலர் பழங்களையும் அதோடு திலகவதி குறித்து கொடுத்த பொருட்களையும் கவனமாக பார்த்து வாங்கி கொண்டாள். லிஸ்டில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துவிட்டாள்.
ஏதாவது விடுபட்டு இருக்கிறதா என்ற லிஸ்டை கையில் எடுத்து மீண்டும் சரி பார்த்து கொண்டிருந்த தேவியின் காதில் திடீரென்று 2 பெண்கள் வாக்குவாதம் செய்யும் சத்தம் கேட்டது. நான் தான் முதல்ல பார்த்தேன், நான் தான் முதல்லையும் எடுத்தேன் என்று இன்னொருத்தி விடாமல் பதில் கொடுக்க, இந்த 2 குரலும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே என்று யோசித்த தேவியின் பூர்வம் இடுங்கியது. யாரது என்று மெதுவாக அந்த ரேக்கின் மூலமாக நகர்ந்து அடுத்த சைடில் எட்டி பார்த்தாள். வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட்டட் செய்யப்பட்ட சாக்லேட் பட்டர் குக்கீஸ் டின்னை கையில் பிடித்து கொண்டு அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தது வேறு யாருமல்ல, ஹர்ஷவர்தனின் தாய் மைதிலியும் நதியாவும் தான். கடவுளே, இவங்க 2 பேருமா என்று அதிர்ச்சியில் தேவியின் கண்கள் வெறிந்தது. வாக்குவாதம் முற்றி கிட்டத்தட்ட ஒருவர் மீது ஒருவர் கை வைக்கப் போகும் நிலைமைக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் போட்ட சத்தத்தில் அந்த வழியாக சென்ற ஒவ்வொருவரும் திரும்பி திரும்பி அவர்களையே பார்த்து கொண்டே சென்றனர். சிலர் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள். பொது இடத்தில் இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்கிறேமே என்ற கவலை இருவருக்குமே இல்லை. கோபம் இருவரின் கண்களையும் மறைத்திருந்தது. அந்த வெளிநாட்டு தின்பட்டத்தை வாங்குவதை விட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இருவருக்கும் மேலோங்கி இருந்தது. என்ன மேடம், நீங்க எப்ப பாரு என்னையே தேடி தேடி வந்து வம்பு இழுக்கிறீங்க என்று நதியா கேட்க, ஏய் நீ தாண்டி நான் போற இடத்துல வந்து என்னை தொல்லை பண்ற. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில என் மேல வந்து இடிச்ச, இப்போ நான் எடுத்த பொருளையே வந்து எடுக்கிறேன். இங்க இத்தனை பொருள் இருக்கு, நான் வாங்குறதையே தான் நீ வாங்கணுமா என்று நதியாவின் மீது பாய்ந்தாள் மைதிலி. ஏன் இஷ்டம், என்கிட்ட பணம் இருக்கு, நான் என்ன வேணும்னாலும் வாங்குவேன், அதை கேட்க நீங்க யாரு என்றாள் நதியா. அம்மாடியோ, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்மி இல்லை என மனதில் நினைத்து கொண்ட தேவி கூட்டத்தில் ஒருவளாக நின்று என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் அங்கே ஓடி வந்த சூப்பர் மார்க்கெட் சூப்பர்வைசர், மேடம் ப்ளீஸ், இது சூப்பர் மார்க்கெட், நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடுறது இங்கே பொருள் வாங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்று இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றார். நடந்த பிரச்சனையை கேட்டறிந்து இருவருமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டவர், மேடம் இன்னைக்கு சாயங்காலமே இதே பிராண்ட்ல இருந்து பொருட்கள் வரும், இதை யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டும், மற்றவங்க விட்டு கொடுங்க. இன்னொருத்தருக்கு பொருள் வந்ததும் நானே இன்னைக்கு சாயங்காலம் டெலிவரி செய்ய சொல்கிறேன் என்று இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றார். சுற்றி நின்றிருந்தவர்களின் பார்வை தங்கள் மேல் இருப்பதை உணர்ந்த நதியாவும் மைதிலியும் மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தனர். உங்கள் 2 பேரில் யார் இதை முதல்ல எடுத்தீங்கன்னு சிசிடிவியில் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கே இந்த பொருளை பில் போட்டு கொடுக்குறேன். இன்னொருத்தருக்கு இன்னைக்கு சாயங்காலம் புது ஸ்டாக் வந்ததும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றவர் தன் அலைபேசியை எடுத்து சிசிடிவியை பார்க்க சொன்னார். சில நிமிடங்களில் கேமரா பார்த்துவிட்டு வந்த ஊழியர், இந்த மேடம் தான் முதல்ல எடுத்திருக்காங்க என்று நதியாவை காட்டினான். கூடவே தன் மொபைலில் இருந்த வீடியோ கிளிப்பையும் காட்டினான். இப்போ உங்கள் பிரச்சனை தீர்ந்துச்சா என்று அந்த இம்போர்ட்டட் பட்டர் குக்கீஸ் டின்னை நதியாவின் கையில் கொடுக்க மைதிலியின் முகம் சுருங்கி போனது. மேடம் இன்னும் 4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கும் பொருள் கிடைச்சிடும் என்று மைதிலியை சமாதானப்படுத்தினார் கடை சூப்பர்வைசர். அதன் பிறகுதான் அங்கே கூடியிருந்த கூட்டமும் மெதுவாக கலைந்து சென்றது. நான் தான் சொன்னனே, நான் தான் அதை முதல்ல எடுத்தேன்னு என்று சிரித்துக்கொண்டே அதை வாங்கி ட்ராலியில் போட்டுக்கொண்டே அவள் வாங்க வேண்டிய வேறு பொருட்களை பார்க்க ஆரம்பித்தாள் நதியா. மைதிலியின் பார்வை தேவியின் மீது விழுந்தது. தேவி, ஏய் தேவி என்று அவள் குரல் கொடுக்க காது கேட்காதவள் போல அங்கிருந்து கிளம்பி விடலாம் என்றுதான் நினைத்தாள் தேவி. ஆனால் மைதிலி அதற்குள் அவள் அருகில் வந்து விட்டாள். என் பையனுக்கு நேரத்துக்கு நல்லா ருசியாக சமைச்சு போடு. என் பையன் கொடுக்குற அளவுக்கெல்லாம் சம்பளம் நீ வேற எங்கே போய் வேலை செஞ்சாலும் வாங்க முடியாது, புரிஞ்சுதா என்று தேவிக்கு உத்தரவை பிறப்பித்தாள் மைதிலி. என் கண்ணை எப்படி இருக்கான், அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டானா என்று விசாரித்தாள். ஐயா ஏதோ மீட்டிங்குன்னு வெளியூருக்கு போயிருக்காருங்கம்மா என்றாள் தேவி. ஓ அப்படியா என்றவளின் முகம் சற்றே மாறியது. ஆமாம், என் பையன் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலே ஒருத்தி, அவள் இன்னும் என் பையன் கூட தான் இருக்காளா இல்லை அவனை விட்டுட்டு போயிட்டாளா என்று கொத்தலாக கேட்டாள் மைதிலி. அவள் பேச்சே அபத்தமாக இருக்க தேவிக்கு கோபம் வந்தது. ஆனாலும் முதலாளியின் தாய் என்பதால் அமைதியாக நின்றாள். ஏய், நான் கேட்குறதும் காதில் விழலை, அவள் போயிட்டாளா இன்னும் என் பையன் கூட தான் சுற்றிட்டு இருக்காளா என்று கேட்க, அம்மா நீங்கள் பவித்ரா அம்மாவையா கேட்குறீங்க என்று தேவி மெதுவாக கேட்க, ஆமாம் அவளே தான் என்றாள். அம்மா அவங்க ஐயாவோட சம்சாரம் என்று தேவி தாங்க முடியாமல் மெதுவாக வாய்விட, ஆமாம் சம்சாரம், பெரிய சம்சாரம். அவ பணத்துக்காக தான் என் பையன்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கா. அது அவனுக்கும் சீக்கிரமே புரிகிற காலம் வரும்.
அவ இன்னும் எத்தனை நாள் அவன் கூட இருக்கான்னு பார்க்கலாம் என்று மைதிலி பேச்சை வளர்க்க, அம்மா அவங்க அண்ணனும் பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, பவித்ரா அம்மாவும் இப்போ பெரிய இடம்தான் என்று தேவி சொல்ல, என்ன நீ, நான் என்ன சொன்னாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிற என்று சற்று முன்னர் நதியாவின் மேல் காட்டிய கோபத்தை இப்போது தேவியின் மீது காட்டி கொண்டிருந்தாள் மைதிலி. எதற்கு பிரச்சனை என்று நினைத்த தேவி, அம்மா எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும் என்று சொல்லவும், சரி சரி போ, என் பையன் கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையை பாரு என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். ஐயோ கடவுளே, பொம்பளையா இது? இந்த அம்மா வயிற்றுல எப்படி நம்ம சார் பிறந்தாரு என்று யோசித்து கொண்டே பில்லிங் செக்ஷனுக்கு வந்து வாங்கிய பொருட்களுக்கான பணத்தை கட்டிவிட்டு எங்கே மைதிலி திரும்பவும் வந்து விடுவாளோ என்ற பயத்தில் திரும்பி திரும்பி பார்த்தபடியே பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பிவிட்டாள் தேவி. மைதிலி ரேக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த குளிர்பானங்களில் ஒன்றை எடுக்க கையை நீட்டிய அதே நேரம், ஏய் அது எனக்கு வேணும் என்று நதியாவும் அதே பாட்டிலை எடுக்க முயன்றாள். என்னடி வேணும்னு என்கிட்ட வம்பு பண்றியா என்று போலியான கோபத்துடன் மைதிலி புருவம் சுருக்கி அவளை அடிக்கப் போவது போல கையை ஓங்கினாள். ஆனால் அடுத்த நொடியே சிரிப்பை அடக்க முடியாமல் மைதிலி சிரிக்க நதியாவும் சேர்ந்து சிரித்தாள். பிறகு இருவரும் கட்டி அணைத்து கொண்டார்கள். மேடம், நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிஜமாவே அடிச்சிருவீங்க போல என்று நதியா சிரித்து கொண்டே சொல்ல, எப்படி என்னோட நடிப்பு என்று தன் சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டாள் மைதிலி.